சாட்டர்டே ஈவினிங் எங்கே போயிருக்கோம்னு எல்லாருமே கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. கோயிலுக்கு தான் போயிருக்கோம். ஃபேமிலியோடு வந்து கோயிலுக்கு கிளம்பி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எந்த சைட் போகிறோம் அப்படின்னா, இது வந்து பெரியபாளையம் ரோட்டு. பெரியபாளையம் கோயில் ஃபுல்லாகவே வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக வந்து பில்டிங்லாம் கட்டி ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கோயில் வந்து புத்தூர் கிட்ட இருக்குது. புத்தூர் கிட்ட போனாவே நம்ம நிறைய ஹில்ஸ் பார்க்கலாம், நிறைய மலைகள் இருக்கும். எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே மலை தான் இருக்கும். கிட்டத்தட்ட திருப்பதி கிட்ட இந்த கோவில். அப்படியே வந்து சன்செட் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. அந்த மேகம் ஃபுல்லாகவே ஆரஞ்சாக இருந்தது. நம்ம வீட்டிலேருந்து நான் மோஸ்ட்லி நிறைய சன்செட் பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு சூப்பராக இவ்வளோ கிட்ட மேகம்லாம் வந்து அப்படியே மலையை தொடுற மாதிரி செம்மையாக இருந்ததுங்க. எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணி, எப்படி சொல்கிறது, இதுவரையும் போகாத சொந்தக்காரங்க கூடலாம் கூட போய் ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நாங்களும் கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. எங்கள் அண்ணி வந்து டிஃபன் வாங்கிறதுக்காக புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து டிஃபன்லாம் வாங்கிட்டு இப்போ அப்படின்னா ரூமில் போய் ஸ்டே பண்ணி காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். காலையே எழுந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குட்டியும் எழுந்துட்டான். அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போனோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தோம். கீழே தான் வந்து கோவில் இருக்குது. கீழே இறங்கி வந்தோம். பாருங்கள், கோவில் ஆப்போசிட்டே வந்து மலை தாங்க. ஆப்போசிட்லேயே கோவில் தான். எந்த ஹைவே இருக்காது. ரோடுக்கு ஏறின உடனே கோவில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து வண்டி நிறுத்தி சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க, அஞ்சாறு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் இத்தனைக்கும் ஒரு 5:30 தான் இருக்கும். அப்போவே வந்து நிறைய பேர் இதில் இருந்தாங்க. அப்படி எப்போவுமே ஒரு 5:30 6:30 அப்படின்னா கோவிலில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட கோவிலே தூங்கி எழுந்து இருக்காங்க. பட் மார்னிங் விடிஞ்சோன்னு தான் தெரியுது இந்த கோவிலில் சண்டேனா ரொம்ப ஸ்பெஷல் போல். நிறைய ஜனங்க க்யூவில் நிற்கிற அளவுக்கு ஜனம். ஆக்சுவலாக நான் மார்னிங் எப்படி இருந்தது அது மட்டும் தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் நின்று சாமி கும்பிட்டு விபூதி வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூழலாம் பாருங்கள். சீரியஸாக காலையே வேலைலாம் செஞ்சால் தான் அப்படின்னு சொல்லி காலையே வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து வெயில் இல்லையா, வெயில் டைமில் நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 5:30 போலவே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அத்தை தான் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. 2 பொங்கல் வச்சாங்க. ஒன்று வந்து எங்கள் அத்தை வந்து அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சு எப்போ வரும்போதுமே பொங்கல் வைப்பாங்க. ஆல்ரெடி ஒரு தடவை வரும்போது கூட பொங்கல் வச்சாங்க. அவங்க கொஞ்சம் பொங்கல் வச்சாங்க. அம்மா ஒரு பக்கம் பொங்கல் வச்சாங்க. பொங்கல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சி. நான் அப்படியே கோயிலை வந்து எம்டியாக இருக்கும்போது ஒரு வியூ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் எம்டியாலாம் இல்லைங்க, ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. கோவில் உள்ளே வந்து எப்படி சொல்கிறது, சின்ன சிலை பட் பார்க்க வந்து ஃபுல்லாகவே மஞ்சள்லாம் பூசி செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. காலையே வந்து திறந்து அந்த கோயிலை வந்து பூவெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6:30-35 தாங்க இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே இந்த கோவில் சுற்றி எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சேர்ஸு, மக்கள் வந்தால் படுத்துக்கிறதுக்கு இடம். உள்ளே வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது. எப்படின்னா சஃபிஷியண்ட்டாக ஒரு 50 பேர்கிட்ட படுக்கலாம். அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது உள்ளே. இந்த இடம் இவ்வளோ எம்டியாக இருந்த இடம் ஒரு 8-9:30க்கு மேலே வந்து பார்த்தா செம்ம கூட்டங்க. அது வரை நம்ம காலையில் தரிசனம் பார்த்தாச்சு. சாமிக்கு வந்து ஃபஸ்ட் அபிஷேகம் நம்ம தான் பண்ணோம். அதுக்காக வந்து பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மார்னிங் போயிட்டு பாருங்கள், வெல்லம் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு பஞ்சாமிர்தம் செஞ்சோம். அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பால் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டாங்க, தயிர் ஊற்றுறாங்க. ஒரு அபிஷேகத்துக்கும் அந்த தீபராதம் காமிச்சிட்டே இருந்தாங்க. பாருங்கள், எல்லா அபிஷேகத்துமே காமிச்சு கொடுத்தாங்க. அந்த அபிஷேகம் பண்ணும் போதே ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரஷ் ஆகிடுச்சு அந்த இடத்துல. மேலே கோவில் எப்படி இருந்ததுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில்